நாட்டில் உள்ள பாடசாலைகளில் 6ஆம் தரத்துக்கு மேற்பட்ட மாணவிகளின் சுகாதார பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் நோக்கிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் கல்வி அமைச்சு வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் சுகாதார துவாய் உற்பத்திக்காக இலங்கையில் தர நிர்ணய கட்டணிகள் நிறுவனத்தின் சான்றிதழ் பெற்ற பிரதான 4 கம்பெனிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை கல்வி அமைச்சின் சுகாதாரம் மற்றும் போஷாக்கு பிரிவின் பணிப்பாளர் மற்றும் பிரிவின் அதிகாரிகள், இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனத்தின் பிரதிப்பணிப்பாளர்களும் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த வருடம் பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயல்முறையை பேணுவதற்கு இன்றியமையாத காரணியான குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான நல்வாழ்வுக்கு உதவும் வசதிகளை வழங்கும் நோக்கத்துடன் சுகாதார துவாய் கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர் வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த சுகாதார திட்டத்தை பெண் மாணவர்களின் பாடசாலை வருகையை ஊக்குவிக்கும், நிதி பருவத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுகாதார அறியாமை காரணமாக கல்வியில் சரியான கவனம் இல்லாத போன்ற பாதகமான சூழ்நிலைகளை தவிர்க்கும் நோக்கத்துடன் கல்வி அமைச்சு நடைமுறைப்படுத்தியது. இதன் மூலம் சுகாதார துவாய்களை கொள்வனவு செய்வதற்கு இலவச வவுச்சர் வழங்க அப்போதைய கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்.